வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து சினிமா திரைப்பிரபலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவர்களுடைய இறப்பு செய்தியானது அதிகரிச்சுட்டே வருது. தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போறாங்க. மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக லொல்லு சபா ஜேசி அவர்கள் திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாங்க ஜேசு அவர்கள் எப்படி இருந்தாரு, என்ன காரணம், அவரை பத்தி இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லொல்லு சபா முதல் வடக்குப்பட்டி ராமசாமி வரை ஜேசுவை கடைசி வரை கைவிடாத நடிகர் சந்தானம். ஆனால் இப்போது அவரே இல்லை. விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமானவர் தான் ஜேசி. லட்சுமி நாராயணன் ஜேசி என்கிற முழு பெயரை ஜேசி என சுருக்கி செல்லமாக பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை அழைத்து வந்தனர். வித்தியாசமான உடல் மொழியால் அனைவரையும் பார்த்த மாத்திரையாலை சிரிக்க வைத்து விடும் கெட்டிக்காரர் தான். வறுமையில் வாடினாலும் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதை எப்போதுமே கடைபிடித்து வந்தவர். ஜேசி பல ஆண்டுகளுக்கு இதே பிரச்சனை காரணமாக போராடி வந்தார். ஜேசி என்பது குறிப்பிடத்தக்கதும் என்றே சொல்லலாம். சமீப காலமாக நிவாரண உதவிகளையும் செய்யும் போது ஹார்ட் பேஷண்ட் நான் என அவர் பேசிய வீடியோவும் தீயாக பரவி வருகிறது. துள்ளுவதே இளமை படத்தின் மூலம் சினிமாவுக்கு தனுஷ் அறிமுகமான நிலையில் அதே படத்தின் மூலம்தான் அறிமுகமானார் ஜேசி அவர்கள். ரிமோட், திருடைய இதயத்தை, வீரப்பா, நீதானே அவன், வேலாயுதம், ஜமாய், இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த அவருக்கு சந்தானம் தனது A1 படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். லொல்லு சபா காலத்தில் இருந்தே நட்பாகி பழங்கி வந்த ஜேசு காமெடியில் கலக்கினாலும் அவருக்கான பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்காமலே இருந்த நிலையில் சந்தானம் தொடர்ந்து தனது படங்களில் நடிக்க வைத்தார். அக்யூஸ் நம்பர் 1 படத்தை தொடர்ந்து டிக்கிலோனா, பாரி சிராஜ், குழு மற்றும் கடந்த மாதம் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி வரை படங்களில் சந்தானம் தொடர்ந்து ஜேசுவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். வடிவேலி நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் ஜேசி சமீபத்தில் நடித்திருந்தார். லொல்லு சபாவுக்கு பிறகு ரசிகர்களை ஜேசி சிரிக்க வைத்தார் என்றாரே அது வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் தான். கார்த்திக் யோகிகத்தில் சந்தானம் மேகா ஆகாஷ் மாறான் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் கோவில் பூசாரியாக நடித்து ஜேசி பண்ண சேட்டையெல்லாம் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது. கடைசி வரை மக்கள் மத்தியில் சிரிக்க வைத்து வந்த ஜேசி கடைசியாக ரசிகர்களை, சினிமா பிரபலங்களை கண்கலங்கி வைத்து உள்ளார். ஜேசி மருத்துவமனையில் இருக்கிறார். அவரது சிகிச்சை உதவி செய்யுங்க என கோரிக்கை விடப்பட்டது. ஆனால் சந்தானம் ஜேசிவின் சிகிச்சைக்கு உதவி செய்தாரா இல்லையா என்கிற எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வடக்குப்பட்டி ராமசாமி இயக்குனர் கார்த்திக் ஜேசிவுக்கு இரங்கல் பதிவிட்டு போட்டுள்ளார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.